வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8 ஃபஸ்ட்டு சம் வகுத்தல் முறையில் பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. பாருங்கள், 121 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 216 எக்ஸ் ப்ளஸ் 144. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 1 கான்ஸ்டன்ட் டேர்ம் கரெக்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம வந்து பார்ப்போமா, வகுத்தல் கண்டுபிடிப்போம். 121 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 216 எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் 144. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டூ டேர்ம்ஸ், ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் டேர்ம், அதாவது நம்ம வகுத்தலில் இந்த ரெண்டாக தான் நம்ம இறக்குவோம். ஓகேவா? அதனால் இந்த இதுமாதிரி ஜோடி மாதிரி நம்ம பேர் மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் என்னது 121 எக்ஸ் பவர் 4. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு மெத்தடாலஜி வந்து நம்ம போடுவோமா, ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்னு சொல்லி. பாருங்கம்மா, இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்னதுன்னா 121 எக்ஸ் பவர் 4. இதை வந்து எப்படி பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போது 121 11 ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4, ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வந்து 1/2. ஸோ 11 ஸ்கொயர் 1/2 எக்ஸ் பவர் 4 1/2, 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ தட் இஸ் 11, that is 2. ஸோ எக்ஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ இந்த 11 எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து போடுங்க, 11 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே 11 எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 121 எக்ஸ் பவர் 4. ஸோ இந்த கழிக்கணுங்கச்சமே இந்த சிம்பிளை மாற்றி போடுங்க, தட் இஸ் 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் அவுட்டு. தென் இந்த ரெண்டையும் இறக்குங்க, மைனஸ் 198 எக்ஸ் கியூப் மைனஸ் 183 எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, செகண்ட் ஸ்டெப் இந்த 11 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த 11 எக்ஸ் ஸ்கொயர் 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 11 எக்ஸ் ஸ்கொயரை 2வால் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 22 எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் ஸ்டெப். அப்போ இதில் என்ன செய்யணும், இந்த இடத்துல 22 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிங்களா. தேர்டு ஸ்டெப் என்னன்னு அப்படின்னா, என்ன இருக்குது பாருங்கள், 188 எக்ஸ் கியூப் பாருங்கள், மைனஸ் 198 எக்ஸ் கியூப் டிவைடட் பை 22 எக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து டிவிஷன் பண்ணணும். 1 ஸ்டார் 22 22, 9 ஸ்டார் 22 வந்து என்னது 198. இது வந்து எக்ஸ் தட் இஸ் எக்ஸ் பவர் 1. ஸோ மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அடிபட்டால் தட் இஸ் எக்ஸு. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அடிபட்டால் என்னது, தட் இஸ் எக்ஸ். இங்கே தட் இஸ் மைனஸ், இது வந்து 9. அப்படி தானே 22 வந்து 9ஆல் பிறக்கும். அப்போ 9 தானே 198. 9 இன்ட்டு 22 வந்து 198. ஸோ தட் இஸ் 9. ஸோ தட் இஸ் மைனஸ் 9. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே எக்ஸ் கியூப் சிம்ப்ளிஃபை பண்ணால் மைனஸ் 9x. இந்த மைனஸ் 9xை வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல போடணும் மைனஸ் 9x, இந்த இடத்துல மைனஸ் 9x போட்டுக்கணும். ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 9x இருக்கு இல்லையா, ஃபோர்த் ஸ்டெப், மைனஸ் 9xை வந்து 22 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9xோட மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினா என்ன கிடைக்கும், மைனஸ் 198 எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் கியூப், மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ், 9 ஸ்டார் 9 தட் இஸ் 81 எக்ஸ் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவாம்மா? இந்த மைனஸ் 9xை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 198 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 81 எக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து கழிக்கணும்,
மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக போடுங்க, இது தட் இஸ் மைனஸ். ஸோ மைனஸ் போட்டால் தட் இஸ் என்ன கிடைக்கும்? 4. 200 அண்ட் என்னது 2 என்ன நமக்கு கிடைக்கும் கரெக்டாக? 264 எக்ஸ் ஸ்கொயர் 264 எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு டம் அப்படியே இருக்குங்க. ப்ளஸ் 216x ப்ளஸ் 144. ஓகேவாம்மா? அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? திஸ் டைம் இருக்கு இல்லையா, ஃபிஃப்த்து டைம் இருக்கிறது 11x ஸ்கொயர் மைனஸ் 9x. 11x ஸ்கொயர் மைனஸ் 9xை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 22x ஸ்கொயர் மைனஸ் 18x. இங்கே போடுமா? 22x ஸ்கொயர் மைனஸ் 18x போட்டாச்சா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, மைனஸ் 264x ஸ்கொயர் டிவைடட் பை 22x ஸ்கொயர் என்ன இருக்கலாமா? நல்ல கவனிக்க. மைனஸ் 264x ஸ்கொயர் டிவைடட் பை திஸ் மைனஸ் ப்ளஸ் 22x ஸ்கொயரை வந்து டிவிஷன் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவிஷன் பண்ணியாச்சு. அப்போது இது வந்து எப்படி வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 2ஆல் டிவைட் பண்ணால் 11. இது வந்து 1 ஸ்டார் 2 3 2. ஓகேவாம்மா? 11ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 ஸ்டார் 11. இது 1 ஸ்டார் 11. ரிமைனிங் 1 ரிமைனிங் 2 22. அப்போ 12 மைனஸ் 12 வந்திருக்கு. அப்படிதானம்மா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மைனஸ் 12 போடணும். பார்த்தீங்களா? இந்த இடத்துல மைனஸ் 12 போடணும். பார்த்தீங்களா? மைனஸ் 12 வந்திருக்கா? இந்த மைனஸ் 12 நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல மைனஸ் 12 போடணும், இந்த இடத்துல மைனஸ் 12 போடணும். அதுக்கு பிறகு மைனஸ் 12 வந்து 22x ஸ்கொயர் மைனஸ் 18x மைனஸ் 12ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த மைனஸ் 12 இருக்குல்ல, அந்த மைனஸ் 12 கொண்டு இந்த ஹோல் டேர்ம் இருக்கு இல்லையா மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் 12 கொண்டு இந்த ஹோல் டேர்மை மல்டிப்ளை பண்ண மைனஸ் 12 இன்ட்டு 22 எவ்வளோ வரும்? 12 22 12 மல்டிப்ளை பண்ணுங்கள். 44 2 அப்படி தானம்மா? தட் இஸ் 4 6 264. ஓகேம்மா? இங்கே பாருங்கள், மைனஸ் 12 கொண்டு நல்ல கவனிங்கம்மா. இந்த மைனஸ் 12 கொண்டு இந்த 22 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 264. அதுக்கு பிறகு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எனது இந்த மைனஸ் 12 இருக்கு இல்லையா, மைனஸ் 12 கொண்டு இங்கே கொண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 18 இன்ட்டு 12 வந்து என்ன வரும்? 18 இன்ட்டு 12 அப்படி தானே 260 கரெக்டா? மைனஸ் 12 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் தட் இஸ் 216x. ஓகேம்மா? மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் 12 ஸ்டார் 12 தட் இஸ் 144. தட் இஸ் 0. இது வந்து ஏன்னா இது வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், இது வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாமே 0. அப்போது இந்த ப்ராப்ளத்தோட வர்க்க மூலம் என்னது? 11x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 12. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட வர்க்க மூலம்.
என்னது வர்க்க மூலம். அம்மா நீங்கள் என்ன செய்யணுமா, வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ப்ராப்ளத்தை பார்த்தீங்களாம்மா, எப்படி நான் ஸ்டெப் பையாக போட்டு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்டு ஸ்டெப் என்ன, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து எல்லாத்தையும் கடைசியில் இதுலேயும் கடைசி ஸ்டெப் வர போட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த ப்ராப்ளத்தை இங்கே கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக வீடியோ வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். இது வந்து வகுத்தல் முறையிலுங்கச்சும் இப்படி தான் 2 தான் இந்த பேராக தான் இறக்கணும். ஓகேம்மா, நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணி விடுறேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு லைவ் டியூஷன் 7 to 9 கண்டிப்பாக வந்து லைவாக வந்து பொறுமையாக அழகாக பாடம் நடத்துகிறோமா. அதுக்கப்புறம் இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை வந்து இது வீடியோ வந்து பார்த்து பயனடையட்டும். ஓகேவா, மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகேவா, தேங்க்யூ.